வாரத்துல 5 நாளும் பியூர் நான் வெஜிடேரியனா இருக்க வேண்டியது. வாரத்துல 2 நாள் மட்டும் பியூர் வெஜிடேரியனா இருக்க வேண்டியது. அது மாரி தான் நாங்க. வெள்ளி, சனி வந்து அப்படியே பியூர் வெஜிடேரியன்ஸ் பிராமின் குடும்பம் மாரி மாறிருவோம். நாங்க மட்டும் தான் அப்படிதான், இல்ல நீங்களும் அப்படிதானான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மாரி மொத நாளே எப்பவுமே வியாழக்கிழமைனா மாமா கீரை வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மாரி கீரை வாங்கிட்டு வந்தாங்களா, சரி சிறுகீரை போட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது கூட சௌசௌ மட்டும் இருந்துச்சு. அத போட்டு வந்து கூட்டு வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமான்னு ரொம்ப நாளா யோசிச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாம்பாராவே வச்சுருவோம் நைட்டுக்கும் ஆகும்ன்னு சொல்லிட்டு சாம்பார் மாரி பண்ணியாச்சு. அது கூட கத்திரிக்காய் வேற காயெல்லாம் போட்டு வச்சா நல்லாருக்கும். பட் என்ட்ட எந்த காயுமே இல்ல. சௌசௌ மட்டும் தான் இருந்துச்சு. அத மட்டும் போட்டு நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ சாம்பார் டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லாத மாரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் போடல. சின்ன வெங்காயம் போட்டா மட்டும் தான் அந்த சாம்பார்ங்கிற ஃபீல் ஃபுல்ஃபில் ஆகும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் அப்பதான். அந்த சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சனால அது சிம்பிளா அந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம வீட்ல எந்த பொரியல் இருந்தாலும் தேங்காய் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பொரியல்ல தேங்காய் நெறைய போட்டு சாப்பிடுவோம் 2 பேருமே. அது மாரி கீரைக்கு நெறைய தேங்காய் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மாசத்துல 2 வாட்டி தான் மாவே அரைப்பேன். ஒரு வாரம் அரைச்சேன்னா, அப்புறம் அடுத்த வாரம் தான் அரைப்பேன். அப்பதான் தோசை இட்லி சாப்பிடுற மாரி ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப போர் அடிச்சுரும். அதனால மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்பேன். மாவு அரைக்கும்போது கொஞ்சோண்டு உளுந்தம் மாவு மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். சாயந்தரம் வடை மாரி போடலான்னு பார்த்தா, அது கொஞ்சோண்டு தான் மாவு இருந்துச்சு. அப்படியே குட்டி குட்டி மினி போண்டா மாரி போட்டு டீயோட வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.